சுருக்கத்தினை முதலில் சிந்திப்போம். பின்னர் மிகவும் விரிவாக நாவுக்கரசு பெருமானின் புராணத்தினை சிந்திக்க இருக்கின்றோம். திருநாவுக்கரசு பெருமான் அவதாரம் செய்த நாடு திருமுனைப்பாடி நாடு. இது தற்பொழுது கடலூர் மாவட்டம், தமிழகத்தின் கடலூர் மாவட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கின்றது. இதிலே பெண்ணையாறு பாய்ந்து வளம் செய்கின்றது. இந்த திருமுனைப்பாடி நாட்டில் சைவ சமய பரமாச்சாரியார்களான திருநாவுக்கரசு நாயனாரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் அவதாரம் செய்து அதன் மூலம் நாம் அருள் பெறுவதற்கு காரணமாக அமைந்த நாடு திருமுனைப்பாடி நாடு. எனவே இந்த நாட்டின் பெருமையை சொல்லவும் வேண்டுமோ? இந்த திருமுனைப்பாடி நாடு எனும் இந்த நாட்டில் பல ஊர்கள் இருக்கின்றன. அதிலே திருவாமூர் என்ற நகரம் அமைந்திருக்கின்றது. அந்த திருவாமூர் எனும் நகரத்தில் வேளாளர் குலத்தில் குறுக்கையர்குடி என்ற ஒரு குடி இருக்கின்றது. அந்த குறுக்கையர்குடியில் வாழ்ந்து வந்த சைவ பெருமகனார் புகழனார் என்ற சைவ பெரியார் ஆவார். அவருடைய திருமனைவியார் மாதினியார் என்ற நாமத்தை உடைய அம்மையார் ஆவார். புகழனார் என்ற சைவ பெரியாருக்கும் மாதினியார் என்ற அம்மையாருக்கும் மகளாக மாதினியார் அம்மையாரின் மணி வயிற்றில் திலகவதியார் எனும் நாமமுடைய பெண் மகள் பிறந்தார். அதற்கு சில ஆண்டுகளுக்குப் பின் மருள் நீக்கியார் திரு அவதாரம் செய்தார். திருநாவுக்கரசு பெருமானின் இயற்பெயர் மருள் நீக்கியார் என்பது ஆகும். எனவே திருநாவுக்கரசு பெருமான் மருள் நீக்கியார் என்ற நாமத்துடன் புகழனாருக்கும் மாதினியார் அம்மையாருக்கும் இரண்டாவது பிள்ளையாக அவதாரம் செய்தார். உரிய காலங்களில் எல்லா சடங்குகளும் செய்யப்பெற்றன மருள் நீக்கியாருக்கு. மருள் நீக்கியார் இளம் பிறை போல வளர்ந்து வந்தார். அப்பொழுது அவருடைய அக்கா ஆகிய திலகவதியாருக்கு 12 வயது நிரம்பியது. எனவே கலிப்பகையார் என்பவருக்கு திலகவதியாரை மணம் பேச முடிவு செய்தார்கள். கலிப்பகையார் என்பவர் அதே வேளாளர் குடியில் சிவபெருமானின் அடிமைத்திறத்தில் விருப்பம் உடையவராய் அரசரது சேனை கடன் பூண்ட சேனாதிபதியாக விளங்குகின்றார் கலிப்பகையார். அவருக்கு திலகவதியாரை மணம் செய்ய முடிவு செய்கின்றார்கள் புகழனாரும் மற்றவர்களும். இவ்வாறு நிச்சயம் செய்ததற்கு பின் வடதேசத்தில் போர் வரவே அரசனின் ஆணையை ஏற்று கலிப்பகையார் போருக்கு சென்று விட்டார் வடக்கு பகுதியில். இவ்வாறு கலிப்பகையார் வடக்கே போர் செய்து கொண்டிருக்க இதற்கு இடையில் புகழனார் விண்ணுலகை அடைந்து விட்டார். கற்பு நெறி வழுவாது வாழ்ந்திருந்த மாதினியாரும் புகழனாருடன் விண்ணுலகத்தை அடைந்து விட்டார். பெற்றோர்களை ஒரே சமயத்தில் இழந்த இளஞ்சிறார்களாக திலகவதியாரும் மருள் நீக்கியாரும் வருந்தினர். உறவினர்களெல்லாம் ஒருவாறு இந்த குழந்தைகளுக்கு ஆறுதல் கூறி மனத்தினை தேற்றி விண்ணுலகம் அடைந்த அவர்களின் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடன்களையும் முடித்து இருந்தனர். அப்பொழுது திலகவதியாருக்கு மனம் பேசி வைத்திருந்த கலிப்பகையார் போருக்கு சென்றிருந்தார் அல்லவா. அவர் அந்த போரிலே தன்னுடைய உயிரை கொடுத்து புகழ் பெற்று அவரும் விண்ணுலகம் அடைந்தார். இந்த செய்தியும் திலகவதியாருக்கு வந்து சேர்கின்றது. அப்பொழுது திலகவதியார், என்னுடைய அன்னையும் என்னுடைய அப்பாவும் என்னை அவருக்கு மணம் செய்து கொடுக்க இசைந்தார்கள். எனவே அந்த முறைப்படி இந்த உயிர், என்னுடைய இந்த உயிரானது அவருக்கே உரியது. எனவே அவருடனே என் உயிரைச் சேர்ப்பேன் என்று திலகவதி அம்மையார் உயிரை நீக்கத் துணிந்தார். அப்பொழுது அவரின் தம்பியான மருள் நீக்கியார் இளம் வயது திருநாவுக்கரசர் திலகவதி அம்மையாரின் திருவடிகளிலே வீழ்ந்து பின் வருமாறு கூறுகின்றார். தாய் தந்தையரை பிரிந்த போதும் கூட உம்மை வணங்கப் பெற்று நான் உயிரினை இதுவரை தரித்து கொண்டிருந்தேன். என்னை தனியே கைவிட்டு நீங்கள் உங்கள் உயிரை நீக்கிக் கொள்ள துணிந்தால் நானும் என்னுடைய உயிரை நீப்பேன் என்று சொல்லி வருந்தினார் மருள் நீக்கியார்.
தம்பி வாழ வேண்டும், தன்னுடைய தம்பியார் வாழ வேண்டும் என்று கொண்ட கருணையினால் திலகவதி அம்மையார் தன்னுடைய உயிரை நீத்து வானம் அடையும் அந்த நிலையினை தவிர்த்தார். மனம் இசையாத கைமை நிலையாகிய வைதவ்ய கோலத்தினை மேற்கொண்டு எல்லா உயிர்களுக்கும் கருணையினை பூண்டு மனைத்தவம் பூண்டு திலகவதியார் இருந்தார். மருள் நீக்கியாராகிய இளம் வயது திருநாவுக்கரசர் அந்த இளம் பருவத்தில் அவருடைய வீட்டில் இவ்வாறு வாழ்ந்து வருகின்ற நாட்களில் இவ்வாறு அடுத்தடுத்து நேர்ந்த சம்பவங்களின் தாக்கத்தினால் உலகத்தின் நிலையாமையினை உணர்கின்றார். இவ்வாறு உலகத்தின் நிலையாமையினை உணர்ந்து அறச்சாலைகளை நிறுவுகின்றார், தண்ணீர் பந்தல்கள் அமைக்கின்றார், சோலைகளை அமைக்கின்றார், குளங்களை வெட்டுகின்றார், விருந்து அளிக்கின்றார். இவ்வாறான அறங்களையெல்லாம் செய்து வருகின்றார். நாவலர்க்கும் பிறர்க்கும் வளம் பெருக இவ்வாறு கருணை கொண்டு அறங்களை செய்கின்றார். அதன்பின் இந்த உலக நெறி நிலையாமையை கண்டு மருள் நீக்கியார் துறவு பூண்டு சமய விசாரம் செய்யத் தொடங்கினார். அப்பொழுது சமயங்களின் முடிவாகிய அந்த நல்ல வழிகளை மருள் நீக்கியார் தெரிந்து உணர்வதற்கு இறைவனாராகிய சிவபெருமான் அருளவில்லை. எனவே அன்றைய காலகட்டத்தில் தமிழகமெங்கும் பரவியிருந்த சமண சமயத்தில் புகுந்தார் மருள் நீக்கியார். சமண சமயம் என்பது கொல்லாமை என்ற அந்த கொள்கையினை மேம்போக்காக பகட்டினால் உடையது. அந்த கொல்லாமை என்ற மேற்பகட்டினால் உண்மைகளை காணவிடாமல் உலகத்தினை மயக்கி சைவ விளக்கத்தை மறைத்து நின்ற சமயமாக அப்பொழுது சமண சமயம் இருந்தது. நம் மருள் நீக்கியார் அந்த சமண சமயத்தில் சேர்ந்து அருகே இருந்த பாட்டலிபுத்திரம் எனும் நகரத்தை அடைந்து அங்கே சமணப்பள்ளியை அடைந்து சமண குருமார்களை சார்ந்தார். அந்த சமண சமய குருமார்களும் உண்மை போலவே காட்டி தம்முடைய சமய நெறிகளை மருள் நீக்கியாருக்கு போதித்து வந்தனர். நம் மருள் நீக்கியாரும் சமண சமய கொள்கையில் சிறந்து விளங்கினார். இவ்வாறு அவர் சிறந்து விளங்குவதைக் கண்டு தருமசேனர் எனும் பெயரினை மருள் நீக்கியாராகிய இளம் வயது திருநாவுக்கரசருக்கு கொடுக்கின்றனர். அவரை தங்களுடைய தலைவராகவும் ஆக்கிக் கொண்டார்கள். இதே சமயத்தில் இங்கே மருள் நீக்கியாரின் அக்காவாகிய திலகவதியார் பெரும் கவலையடைந்தார். தம்முடைய தம்பியாரான மருள் நீக்கியார் சமண சமயத்தை சார்ந்ததைக் கண்டு மிகவும் கவலையடைந்தார். எனவே அருகில் உள்ள திருவதிகை எனும் திருத்தலத்தை அடைந்து சிவபெருமானுக்கு உரிய பணிவிடைகளை செய்து கொண்டிருந்தார். திலகவதியாராகிய அந்த பெருமாட்டி தம்முடைய தம்பியார் பரசமய குழியில் வீழ்ந்ததற்கு வருந்தி அவரை மருள் நீக்கியாரை அந்த குழியிலிருந்து எடுத்து அருள வேண்டும் என்று பல முறை தமது பெருமானாகிய சிவபெருமானிடம் விண்ணப்பம் செய்து கொண்டே வந்தார். அப்பொழுது சிவபெருமான் திலகவதி அம்மையாரின் கனவிலே தோன்றி, உன் மனக்கவலை ஒழிக, உன் உடன் பிறந்தான் முற்பிறவியில் தவ முனிவராக இருந்தான், நம்மை அடைய தவம் செய்தான், அவனை இப்பொழுது சூலை நோய் தந்து ஆட்கொள்வோம் என்று சிவபெருமான் திலகவதி அம்மையாரின் வேண்டுகோளுக்கு இணங்கி சிவபெருமான் அம்மையாரின் கனவிலே தோன்றி மருள் நீக்கியாருக்கு சூலை நோய் தந்து ஆட்கொள்வோம் என்று அருளுகின்றார் கனவிலே. அதே போன்று கொடிய சூலை நோய் தருமசேனர் என்று அப்பொழுது பெயர் கொண்டிருந்த திருநாவுக்கரசு பெருமானின் வயிற்றினில் புகுந்து குடைந்து மிகவும் வருத்தியது அவரை. சமணர்கள் செய்த மணி மந்திர மருந்துகளால் அந்த வயிற்றுவலி எனும் சூலை நோய் தீரவில்லை. எனவே சமணர்கள் எல்லோரும் கைவிட்டு விட்டனர். இப்பொழுது தருமசேனருக்கு தன் தமக்கையாரான திலகவதியாரது நினைவு வருகின்றது. எனவே திலகவதியாரிடம் தன்னுடைய சமையல் ஏவலாளனை அனுப்பினார். தருமசேனரின் சமையல் ஏவலாள் திலகவதி அம்மையாரிடம் சென்று தருமசேனருக்கு, அதாவது திலகவதி அம்மையாரினுடைய தம்பிக்கு இவ்வாறு சூலை நோய் வந்திருப்பதை சொல்கின்றார். அதற்கு திலகவதியார் அம்மையார், நான் சமணர்களின்
இருப்பிடத்திற்கு வரமாட்டேன் என்று அவனிடம் சொல்க என்று பதில் கூறுகின்றார். அதுபோலவே சமையல் ஆளனும் தருமசேனரிடம் வந்து திலகவதி அம்மையார் சொன்ன அந்த பதிலை சொல்கின்றான். இதன்மேல் ஈசர் அருளும் சேரவே தருமசேனராகிய திருநாவுக்கரசர் தாமே சென்று திலகவதியார் அம்மையாரை சந்திப்பதற்கு துணிவு கொண்டார். பாயும் குண்டிகையும் பீலியும் ஒழிய அந்த சமண வேடத்தை ஒழித்துவிட்டு வெண் புடவை சுற்றி கொண்டு வேறு யாரும் பார்க்காத வகையில் இரவோடு இரவாக திருவதிகையை அடைகின்றார். அங்கே திலகவதி அம்மையாரது திருமடத்திலே சேர்ந்து திலகவதி அம்மையாரின் திருவடிகளில் வீழ்ந்து வணங்குகின்றார் தருமசேனர். திலகவதி அம்மையாரை வணங்கி தருமசேனர் கூறுகின்றார், நம்முடைய குலம் செய்த நல்ல தவத்தின் பயனாக வந்தவரே திலகவதி அம்மையாரே, கொடும் சூலை நோயினால் நான் வருத்தம் அடைந்திருக்கின்றேன். நான் இந்த நோயிலிருந்து உய்ந்து கரையேறும் வழியினை உரைத்து அருள்வீராக என்று தருமசேனர் தம்முடைய தமக்கையாராகிய திலகவதி அம்மையாரிடம் வேண்டிக் கிடக்கின்றார். தன் தம்பியாராகிய தருமசேனரை நோக்கி திலகவதி அம்மையார் இறைவனது திருவடிகளை தியானம் செய்து தன் தம்பியிடம் கூறுகின்றார், நீ பரசமயக் குழியில் விழுந்து அறியாது துயருற்றாய், எழுந்திரு என்று கூறி, இது சிவபெருமானின் திருவருளே ஆகும். தன்னுடைய திருவடியினை அடைந்தவர்களை பாசம் போக்கி காக்கும் அத்தகைய சிவபெருமானை அடைந்து பணி செய்வீராக என்று திலகவதி அம்மையார் தம்முடைய தம்பியாகிய தருமசேனருக்கு அருளிச் செய்கின்றார். தருமசேனரும் தன்னுடைய தமக்கையாராகிய திலகவதியாரின் மொழிகளை ஏற்று சம்மதம் தெரிவித்து சிவபெருமானின் திருப்பாதங்களை அடைந்து சிவபெருமானின் திருப்பணியினை செய்வதாக சம்மதம் தெரிவிக்கின்றார். அப்பொழுது திலகவதி அம்மையார் இறைவனின் பேரருளை நினைத்து திருநீற்றை திரு ஐந்தெழுத்தினை ஓதி தம் தம்பியாருக்கு கொடுத்து அருளினார். தருமசேனரும் அதனை வணங்கி பெருவாழ்வு வந்தது என்று ஏற்று திருமேனி முழுவதும் அந்த திருநீரை அணிந்து கொண்டு திலகவதி அம்மையாரின் பின்பு செல்கின்றார். அப்பொழுது அதிகாலை திருப்பள்ளி எழுச்சி காலம் வந்துவிட்டது. எனவே திலகவதி அம்மையார் அந்த திருப்பள்ளி எழுச்சிக்குரிய அந்த காலத்திலே செய்ய வேண்டிய திருப்பணிகளான திருமெழுக்கு இடுதல் முதலியவற்றுக்கு தேவையான உபகரணங்களை கொண்டு தம் தம்பியாரையும் உடன் அழைத்து கொண்டு திருவதிகையிலே திரு வீரட்டானேஸ்வரர் திரு முன்பு செல்கின்றார். அவ்வாறு சென்று தன்னுடைய தம்பியாரை அங்கே திருக்கோவிலிலே திருச்சந்நிதி முன் புகவிட்டார். அங்கே இறைவனின் திருவருளினால் தமிழ் மாலை சாத்தும் உணர்வு திலகவதியாரின் தம்பியாருக்கு வர, அப்பொழுது நம் திருநாவுக்கரசு நாயனார் கூற்றாயினவாறு விளக்ககிலீர் என்று தொடங்கும் திருப்பதிகத்தினை பாடி இறைவனை துதித்து அருளினார். அவருக்கு வந்த சூலை நோயும் அப்பொழுதே நீங்கியது. அதனை கண்டு அவர் சிவபெருமானது பெரும் கருணை திறத்தினை வாழ்த்தி வணங்கி நின்றார். அவரது வாக்கின் வளம் கொண்டு அவருக்கு திருநாவுக்கரசு என்ற பெயர் எங்கும் வழங்குவதாக என்று அசரீரி மொழியினால் இறைவன் அருள் புரிந்தார். திருநாவுக்கரசர் தம்மை பிழை நீக்கி ஆட்கொண்ட இறைவரது பெரும் கருணை கடலுள் மூழ்கித் திளைத்தார். அது முதல் அவர் மனம், வாக்கு, உடல் என்ற 3 கரணங்களாலும் உள்ளம் உருகி சிவபெருமானது பணி செய்து வருவார் ஆயினார். தம்முடைய ஆசை நிறைவேறும் அந்த வரத்தை பெற்ற தாபதியாராகிய திலகவதி அம்மையாரும் இறைவரது பெரும் கருணையை வியந்து துதித்து வாழ்த்தினார். இந்த விஷயங்களையெல்லாம் தெரிந்து கொண்ட பாடலிபுத்திரத்து நகரத்து சமணர்கள் பொறாமை கொண்டு நம்முடைய சமண சமயம் வீழ்ந்தது என்று மருண்டனர். மேலும் அவர்கள் சிந்தித்தனர், இந்த விஷயத்தை அரசன் கேள்விப்பட்டால் மிகவும் வெகுள்வான். எனவே இனி நாம் என்ன செய்வது என்று வஞ்சனையுடன்
சிந்திக்கின்றனர். எனவே அரசரிடம் அவர்கள் தவறான தகவலை தருகின்றனர். எவ்வாறு எனில் அவர்கள் கீழ்கண்டவாறு அரசனிடம் கூறுகின்றனர். தருமசேனரின் தமக்கையார் சைவ சமயத்திலே நின்று வாழ்ந்து வருகின்றவர். தன்னுடைய தமக்கையாரிடம் சென்று சேர்வதற்காக தமக்கு சூளை நோய் வந்ததாக பொய்யாகச் சொல்லி தருமசேனர் அவருடைய தமக்கையாரிடம் போய் சேர்ந்து கொண்டார். நம்முடைய அதாவது சமண சமய தெய்வ நிந்தையையும் சமய லங்கனமும் செய்தனர் என்று அவர்கள் பல்லவன் நகரிலே வந்து பல்லவ அரசனிடம் முறையிட்டனர். இந்த பல்லவ அரசனின் பெயர் மகேந்திரவர்ம பல்லவன் என்பது ஆகும். இதை கேட்ட அரசன் மிகவும் வெகுண்டு அவ்வாறு செய்த தீயோனை என்ன செய்வது என்று கேட்கின்றான். தருமசேனரை முதலில் அழைத்து வரச் செய்யுங்கள் என்று அந்த சமணர்கள் கூறுகின்றனர். அரசன் மந்திரிகளையும் சேனையையும் அனுப்பி நாவுக்கரசரை இங்கே கொண்டு வர ஏவினான். அவர்களும் அதே போலவே திருவதிகைக்குச் சென்று திருநாவுக்கரசு நாயனாரை சூழ்ந்து கொண்டு, மன்னவன் உம்மை அழைக்கின்றார், உம்மை அழைத்துச் செல்லவே எம்மை அனுப்பியிருக்கின்றார், வாரும் என்று நாயனாரிடம் அறிவிக்கின்றனர். அப்பொழுது திருநாவுக்கரசு பெருமான், நாம் ஆர்க்கும் குடியல்லோம், சிவனுக்கே மீளா ஆளாயினோம், நீர் அழைக்கும் அடைவில்லோம் என்று நாமார்க்கும் குடியல்லோம் என்று தொடங்கும் மறுமாற்றத் திருத்தாண்டகத்தை அருளிச் செய்து அவர்களின் அழைப்பை மறுக்கின்றார். ஆனால் வந்தவர்கள் நாவுக்கரசு பெருமானின் அடியை வணங்கி வேண்டிக் கொள்கின்றனர். எனவே தற்பொழுது திருநாவுக்கரசு நாயனார் இங்கே வரும் வினைகளுக்கு எம்பெருமான் இருக்கின்றார் என்று இசைந்து இருக்க, திருநாவுக்கரசு நாயனாரை அரசன் முன் கொண்டு சேர்த்தனர் அவன் மந்திரிகளும் மற்றவர்களும். தன் முன்னே வந்து நின்ற திருநாவுக்கரசரை பார்த்து அவரை என்ன செய்ய வேண்டும் என்று அருகே இருந்த சமணர்களை பார்த்து கேட்கின்றான் மன்னன். அறநெறி என்பது சிறிதும் இல்லாத சமணர்கள் திருநாவுக்கரசு பெருமானை நீற்று அறையில் இடுங்கள் என்று அஞ்சாமல் கூறினார்கள். அரசனும் அவ்வாறே ஆணையிடுகின்றான். அதுபோலவே அரசனின் பணியாளர்கள் நாவுக்கரசு பெருமானை நீற்று அறையில் வைத்து அடைத்தனர். சுண்ணாம்பு காலவாயிலில் வைத்து அடைத்தனர். திருநாவுக்கரசு பெருமான் அந்த நீற்று அறையில் அணைந்த பொழுது இறைவனது திருவடி நிழலை தலை கொண்ட இறைவனின் அடியவர்களுக்கு துன்பமும் உண்டோ என்று இறைவனை தொழுது இருந்தார். எனவே அந்த நீற்றறையானது, அந்த சுண்ணாம்பு காலவாயிலானது இளவேனிலின் நிலவு போல குளிர்ந்தது, தென்றல் போல வீசியது, வண்டுகள் முரலும் நீர்த்தடம் போல குளிர்ந்தது. அப்பொழுது மாசில் வீணையும் என்று தொடங்கும் திருக்குறுந்தொகை பதிகம் பாடி நாவுக்கரசு பெருமான் இறைவனாரை துதித்து அங்கே அமர்ந்திருந்தார். இவ்வாறு 7 நாட்கள் கழித்து சமணர்கள் அந்த நீற்றறையை திறந்தார்கள். அங்கே நாவுக்கரசு பெருமான் ஒரு தீங்கும் இன்றி ஆனந்த வெள்ளத்தில் அழுந்தி அம்பலவாணரின் திருவடியின் அமுது உண்டு இருக்கின்றார். அவரை கண்டு இது என்ன அதிசயம் என்று சமணர்கள் வியந்தனர். இருந்தாலும் கூட அந்த கொடிய சமணர்கள், இது அதிசயமில்லை, இவர் முன்பு நமது சமண சமயத்தில் இருந்த பொழுது கற்ற அந்த சமண சமய சாதகத்தால் இதனை செய்து பிழைத்திருந்தார், இனி இவருக்கு கொடிய விஷத்தை ஊட்ட வேண்டும் என்று அரசனுக்குச் சொன்னார்கள். அரசனும் சமணர்களின் மயக்கத்துக்கு ஆட்பட்டு அவ்வாறே செய்யுங்கள் என்று சொல்ல, சமணர்களும் நஞ்சு கலந்த பால் சோற்றினை திருநாவுக்கரசு நாயனாருக்கு ஊட்டினார்கள். நாயனாரும் அது சமணர்களின் வஞ்சனையால் சமைத்த நஞ்சு கலந்த பால்சோறு என்று தெரிந்தே எங்கள் நாதர் அடியார்க்கு நஞ்சும் அமுதமாகும் என்று துணிந்து அதனை உண்ட பின்னரும் ஒரு குறைவும் இன்றி இருந்தார். புவனம் முழுவதும் பொடியாக்கும் விஷம் நாதருக்கு அமுதமாயிற்று என்றால்
அந்த நாதராகிய சிவபெருமானின் அடியவர்க்கும் இந்தச் சிறு நஞ்சும் அமுதமாவது அற்புதமோ? சிவபெருமானின் அடியவர்களுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம் என்று தோன்றுமாறு அந்த நிகழ்ச்சி நடந்தது. நஞ்சு கலந்த பால்சோற்றினை உண்ண வைத்தும் நாவுக்கரசு பெருமான் ஒரு குறைவும் இல்லாமல் இருப்பதைக் கண்டு சமணர்கள் கோபம் கொண்டனர். இவன் பிழைத்திருந்தால் நமக்கெல்லாம் இறுதி உண்டு என்று துணிந்து நமது சமயத்தில் கற்ற விஷம் தீர்க்கும் மந்திரங்களினால் அந்த விஷமானது துன்பம் செய்யாமல் தடுத்து கொண்டான். இவன் தொலையாவிட்டால் நம்முடைய உயிரும் உன்னுடைய அரசும் தொலைவது உறுதி என்று அரசனிடம் சொன்னார்கள் சமணர்கள். அது கேட்ட அரசனும் இனி என்ன செய்வது என்று கேட்க, மந்திர சாதகங்களை வராமல் நாங்கள் தடுக்கின்றோம், இவனை உன்னுடைய யானையின் முன் விட்டு இடறச் செய்க என்று அந்த கொடிய சமணர்கள் கூறினார்கள். அரசனும் அவ்வாறே யானையை ஏவினான். கடும் சினத்தோடு கடு விசையில் கைவீசி முடுகி வந்தது அந்த வேழமாகிய யானை. திருநாவுக்கரசு நாயனாரோ சிறிதும் வெருளாமல் யானையை உரித்து அதன் தோளை போர்த்திய இறைவரது திருவடிகளையே நினைந்தார். உரிவை உடையார் ஒருவர் தமர்நாம் ஆதலின் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை என்ற துணிவுடன் சுண்ணவெண் சந்தனச் சாந்தும் என்ற திருப்பதிகத்தை அருளிச் செய்தார். அப்பொழுது யானை திருநாவுக்கரசு நாயனாரை வணங்கி எழுந்து அகன்றது. யானை பாகர்கள் மீண்டும் அதனை துன்பப்படுத்தி நாயனாரின் மேல் ஏவ முயற்சி செய்தனர். ஆனால் அந்த யானை அந்த பாகர்களையே கொன்று சமணர்களின் மேல் ஓடி உளறி பலரையும் மிதித்து கொன்று நகரத்தின் உள்ளே புகுந்தது. அதிலிருந்தும் பிழைத்த சமணர்கள் மானம் அழிந்து மனம் வருந்தி மன்னவன் காலில் விழுந்து புலம்பினர். மன்னனும் இனி என்ன செய்வது என்று சொல்லுங்கள் என்று அந்த கொடிய சமணர்களை கேட்க, கல்லுடன் சேர்த்து கட்டி கடலினில் செலுத்துங்கள் என்று சமணர்கள் சொன்னார்கள். அரசனும் அவ்வாறே செய்க என்று ஆணையிட்டான். சமணர்களும் பணியாட்களுடன் சென்று அவ்வாறே திருநாவுக்கரசு பெருமானை கல்லுடன் சேர்த்து கட்டி கடலிலே சேர்த்தார்கள். அப்பொழுது திருநாவுக்கரசு பெருமான், எவ்வாறு ஆயினும் ஆகுக, எந்தை பெருமானை நான் ஏத்துவேன் என்று கொண்டு அற்றம் காக்கும் இறைவரது திரு ஐந்தெழுத்தையும் துதித்து சொற்றுணை வேதியன் சோதிவானவன் எனும் நமச்சிவாய திருப்பதிகத்தினை அன்போடு இறைவனை பற்றிய அந்த உணர்வினால் பாடி அருளினார். அந்த கடலினுள்ளே கல் மிதந்தது. கட்டிய பாசக்கயிர்கள் அறுபட்டன. திருநாவுக்கரசு நாயனார் கல்லாகிய அந்த தெப்பத்தின் மீது விளங்கினார். அந்த கல்லே பல்லக்கு ஆகி திருநாவுக்கரசு நாயனார் பெருமானை தாங்கியது. வருணன் தான் முன்பு மாதவம் செய்த காரணத்தினால் கல்லாகிய அந்த பல்லக்கினை தன்னுடைய அலைகளாகிய கைகளினால் சிரத்தில் தாங்கி திருப்பாதிரி புலியூர் கரையிலே திருநாவுக்கரசு பெருமான் நாயனாரை சேர்த்து எழுந்தருளிவித்தான் வருணன். அங்கே நாயனார் இறைவனாரை வணங்கி தன் அடியவர்களுக்கு இறைவர் தோன்றா துணையாய் இருந்தார் என்ற கருத்துடன் ஈன்றாளுமாகி என்ற திருப்பதிகம் பாடி இறைவனை துதித்து அருளினார். அதன்பின் திருவீரட்டானேஸ்வரர் பாதங்களை மிகவும் நினைந்து கொண்டு திருவதிகை திருத்தலத்தை அடைய வேண்டும் என்று தொடங்கி திருமாணிக்குழியினை தரிசித்து பின்பு திருத்திணை நகரை வணங்கி கெடில திருநதியினை கடந்து சென்று திருவதிகை திருத்தலத்தை அடைந்தார். அங்கே சிவத்தொண்டர்கள் நகரை அலங்காரம் செய்து நாயனாரை எதிர்கொண்டனர். வெண்ணீரு துதைந்த திருமேனியும் தாழ் வடமும் இறைவரது திருவடிகளை தடவிய மனமும் அன்பு நீர் வழியும் கண் இணைகளுமாக நாயனார் திருவதிகை நகருள் புகுந்தார். அவரது திருவேடத்தைக் கண்ட அடியவர்கள் இந்த திருவேடத்தை இந்த கருணையையும் கண்ட பின்பும் கூட சமணர்கள் இவ்வாறு தீமை செய்தனரே என்று நினைத்தனர். திருநாவுக்கரசு பெருமானை தொழுது துதித்தனர்.
நாயனார் திருவீரட்டானத்துள் சென்று இறைவனை வணங்கி அன்பு மீதூரத் திளைத்து, இவரை ஏழையே நான் பண்டு இகழ்ந்தவாறுதான் என்னே என்ற கருத்து கொண்ட ஏழை திருத்தாண்டகம் பாடி அருளினார். பின்னர் பல பதிகங்களையும் பாடி அருளி உழவார திருத்தொண்டு செய்து அந்த திருவதிகை திருநகரத்திலே பணி செய்து அருளினார். இதே சமயத்தில் சமணர்களின் பேச்சை கேட்டு தீமை புரிந்த மகேந்திரவர்ம பல்லவன் என்ற அரசன் அவனுடைய பழவினை பாசம் ஒழிந்ததனால் அந்த தீய நெறியிலிருந்து நீங்கி வந்து இங்கே திருநாவுக்கரசு நாயனாரை பணிந்து சமண சமயத்தை விட்டுவிட்டு சிவபெருமானது நெறியாகிய சைவ சமயத்தைச் சார்ந்தான். மன்னன் உண்மையை உணர்ந்ததனால் பாட்டலிபுத்திரத்தில் இருந்த சமண் பள்ளிகளையும் பாழிகளையும் இடித்து கொண்டு வந்து திருவதிகையில் சிவபெருமான் எழுந்தருளியிருக்க குணபரவீஸ்வரம் எனும் திருக்கோயிலை எடுக்கையிலிருந்து திருநாவுக்கரசு பெருமான் சிவபெருமானது திருத்தலங்கள் பலவற்றையும் சென்று வணங்கி தமிழ் பாடி தொண்டு செய்ய திருவுள்ளம் கொண்டார். எனவே திருவதிகையிலிருந்து புறப்பட்டார். திருவெண்ணைநல்லூர், திருவாமாத்தூர், திருக்கோவலூர் முதலிய பல பதிகளையும் வணங்கிக் கொண்டு திருப்பெண்ணாகடத்தினை அடைந்தார். அங்கே திருத்தூங்கானை மாடத்தில் எழுந்தருளியுள்ள இறைவனை வணங்கி இறைவனிடம் விண்ணப்பம் வைக்கின்றார். சமணரது தொடக்குண்டு போந்து இந்த உடலோடு இனி நான் உயிர் வாழ தரிய மாட்டேன். இந்த உடலை தரித்து வாழும் பொருட்டு என்னுடைய நாயகரே உம்முடைய குறிகளாகிய லட்சினையை என் உடலில் பொறித்தருள வேண்டும் என்று இறைவனாரிடம் விண்ணப்பம் செய்கின்றார். பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் என்று தொடங்கும் திருவிருத்த திருப்பதிகம் பாடி அருளினார். அப்பொழுது சிவபெருமானின் அருளினால் வேறு ஒருவரும் அறியாதபடி ஒரு சிவ பூதம் வந்து நாயனாரது திருத்தோள்களில் சூலக்குரியையும் ரிஷபக்குரியையும் பொறித்தது. அதனை கண்டு நாயனார் மகிழ்ந்து சிவபெருமானின் திருவருளை போற்றி வணங்கி நான் உய்ந்து ஒழிந்தேன் என்று எழுந்தார். பின் பல நாள் அங்கே தங்கி திருப்பணி செய்து அங்கிருந்து புறப்பட்டு திருநெல்வாயில் அறத்துறை, திருமுதுகுன்றம் முதலிய பல பதிகளையும் பணிந்து கொண்டு கிழக்கு நோக்கி நிவா நதிக்கரை வழியே போய் திருத்தில்லை அருகே வந்தார். திருத்தில்லையின் திரு எல்லையினை கடந்தார். இடையில் இருக்கும் மருதப் பனைகளையும் திருநந்தவனங்களையும் கண்டு தொழுது சென்றார். சிதம்பரத்தின் திருத்தில்லையின் திருநகர் புற மதிலின் மேற்கு வாயிலின் வழியே உள்ளே வந்தார். அடியவர்கள் எதிர்கொண்டு தொழ தாமும் எதிர் தொழுது சிவமே நிலவிய திருவீதியினை அடைந்தார். நாயனாரது வருகையை முன்வைத்து அடியார்கள் திருவீதிகளை விளக்கி அலங்கரித்திருந்தனர். நாயனார் திருவீதியினை தொழுது 7 நிலை கோபுரத்தின் கீழே விழுந்து பணிந்து திருமாளிகையினை வலம் வந்து கனகசபையினை கண்டு ஆனந்த கூத்தப்பெருமானது திருநடம் கண்டு தொழுதார். கைகள் தலைமிசை ஏறின, கண்கள் கண்ணீர் மழை பொழிந்தன, கரணங்கள் உருகின, மெய் பல முறையும் வீழ்ந்து எழுந்தது. இவ்வாறு அவரது ஆர்வம் அளவின்றி பெருகியது. அத்தனாரது திருவருட்குறிப்பு என்று வந்தாய் என்று இருந்த தன்மையினை கண்டு அவ்வுண்மை குறிப்பினை திருவிருத்த பதிகத்தால் துதித்து அருளினார் திருநாவுக்கரசு பெருமான். அதன் பின்பு பத்தனாய் பாடமாட்டேன் என்ற திருநேரிசை பதிகமும் பாடி கை திருத்தொண்டும் செய்து பணிந்து போந்தார். அன்னம்பாலிக்கும் தில்லைச் சிற்றம்பலம் எனும் திருப்பதிகம் பாடியருளி திருமேனி வெண்ணீற்று வண்டலாட பல பணிகளும் செய்து அருளி இருந்தார். அதன்பின் திருவேட்களமும் திருக்களிப்பாலையும் வணங்கி அம்பலவரை தினைத்தனையும் மறந்து உய்வனே என்று நினைந்து பாடி மீண்டும் அணைந்து அரியானை என்று தொடங்கும் அடியவர் சிந்தை பிரியாத பெரிய திருத்தாண்டகமும் செஞ்சடை கற்றை எனும் திருநேரிசையும் பாடி பணிகள் செய்து அமர்ந்து அருளினார். இனி திருநாவுக்கரசு பெருமானும் திருஞான சம்பந்த பெருமானும் சந்திக்கும் முதல் முறை சந்திப்பு நிகழ இருக்கின்றது. தில்லையிலே இருக்கும் அந்த நாளில் சீர்காழியில் ஆளுடைய பிள்ளையாராகிய திருஞான சம்பந்த பெருமான் திரு அவதாரம் செய்து 3வது
ஆண்டில் அம்மையாரது திருமுலைப்பாலினை உண்டு அருளி திருஞான சம்பந்தராகி விளங்கிய அந்த செயலை அடியவர்கள் சொல்ல திருநாவுக்கரசு நாயனார் கேட்டு அருளுகின்றார். அதிசயமாம் காதல் கூற அவரை கண்டு வணங்க வேண்டி அப்பொழுதே அம்பலவர் திருவருள் விடைபெற்று திருவேதியினை புரண்டு வலம் கொண்டு வந்து தில்லையின் திருவெல்லையினை பணிந்து திருநாரையூர் பணிந்து சென்று பின்பு சீர்காழியினை அடைகின்றார். திருநாவுக்கரசு நாயனார் எழுந்தருளியது கேட்ட ஆளுடைய பிள்ளையாராகிய திருஞான சம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசு நாயனாரை காணும் பெரும் விருப்பு மேல் ஓங்க அன்பர்கள் சூழ எதிர்கொண்டு எழுந்தருளி வந்தார். திருநாவுக்கரசு நாயனார் தொழுது கொண்டபடியே அணைந்து தொண்டர் திருக்கூட்டத்தின் இடையே சென்று பெரும் காதலுடன் திருஞான சம்பந்தரது திருவடிகளை நாயனார் பணிய நாயனாரின் திருக்கரங்களை தமது எழுதறிய திருக்கைகளால் பற்றியெடுத்து பிள்ளையார் தாமும் எதிர் இறைஞ்சி நீவிர் எமது அப்பரே என்று கூற திருநாவுக்கரசு நாயனாரும் அடியேன் என்றார். அப்பெரு நிகழ்ச்சி கண்ட அன்பர்கள் பேரின்பம் எய்தி ஹர ஹர என்று முழக்கம் செய்தனர். பிள்ளையார் கழல் வணங்கப் பெற்றதற்கு அரசுகள் உவந்தனர். வாகீசரை காணப்பெற்றதற்கு பிள்ளையார் மகிழ்ச்சி பொங்கினார். இவ்வாறு ஒருவர் ஒருவரில் கலந்த உண்மையோடும் இருவரும் கூடி திருத்தோணியுடையவர் கழல் வணங்கும் விருப்பம் கொண்டனர். அருட்கடலும் அன்புக்கடலும் போலவும் சைவ நெறி புண்ணிய கண்கள் இரண்டும் போலவும் அப்பனார் அருளும் அம்மையார் அருளும் போலவும் கூடி ஞானக்கன்றாகிய திருஞான சம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசு நாயனாரும் ஒன்று சேர்ந்து திருக்கோயில் சேர்ந்து அருளினர். அங்கே திருக்கோவிலிலே வணங்கிய பின் திருஞான சம்பந்த பெருமான் திருநாவுக்கரசு நாயனாரை நோக்கி, அப்பரே, உங்கள் தம்பிரானாரை நீர் பாடுவீராக என்று அருள, பார்கொண்டு மூடி என்ற திருவிருத்த பதிகத்தினால் சீர்காழி பெருமானை திருநாவுக்கரசு நாயனார் போற்றி அருளுகின்றார். பின்னர் திருஞான சம்பந்த பெருமானின் திருமடத்தில் நாயனார் எழுந்தருளி அமுது செய்து நட்புறு கேண்மை அந்த நாள் போல எந்நாளும் வளர்ந்து ஓங்க பல நாட்கள் அங்கே தங்கியிருந்தார். அப்பொழுது பெருமக்கள் இருவரும் அளவளாவி அளவிலா மகிழ்ச்சியினோடு செல்லும் நாட்களில் திருநாவுக்கரசு நாயனாரது திருவுள்ளத்தில் சிவபெருமான் எழுந்தருளிய பிற தலங்களையும் சென்று வணங்கும் விருப்பம் வாய்க்க அதனை திருஞான சம்பந்த பெருமானிடம் கூற அவரும் அதனை உடன்பட்டு இருவருமாக கூடிச் சென்று திருக்கோலக்காவை வணங்கி அங்கிருந்து திருஞான சம்பந்த பெருமான் சீர்காழிக்கு திரும்பினார். அவரிடம் விடை பெற்று கொண்ட திருநாவுக்கரசு நாயனார் திருக்கருப்பரியலூர், திருப்புன்கூர், திருநீடூர், திருக்குறுக்கை, திருநின்றியூர், திருநனிப்பள்ளி முதலாகிய தலங்களை காவிரியின் இரு கரையிலுமாக கலந்து சென்று வணங்கினார். திருச்செம்பொன்பள்ளி, திருமயிலாடுதுறை, திருத்துருத்தி, திருவேள்விக்குடி, திரு எதிர்கொள்பாடி முதலிய தலங்களை பணிந்து பதிகம் பாடி துதித்து பணி செய்து திருவாவடுதுறையினை அடைந்தார். ஆவடு தன் துறையாரை அடைந்து உய்ந்தேன் என்ற திருத்தாண்டகத்தை அருளிச் செய்து திருக்குறுந்தொகை, திருநேரிசை, திருவிருத்தம் முதலிய பதிகங்களையும் பாடி கை திருத்தொண்டும் செய்து தங்கி அருளினார். பின்னர் திருவிடைமருதூரை சென்று வணங்கி திருச்சக்தி முற்றத்தினை அடைந்தார். கூற்றம் வந்து குமைப்பதன் முன் உனது திருவடிகளை என் தலைமேல் பொறித்து வைப்பாய் என்ற கருத்துடன் அங்கே கோவாய் முடுகி எனும் பதிகம் பாடியருள சிவபெருமான் திருநாவுக்கரசு நாயனாரிடம் திருநல்லூருக்கு வா என்று அருள்கின்றார். அந்த அருள் குறியின் வழியே திருநல்லூருக்குச் சென்று வணங்கினார் திருநாவுக்கரசு பெருமான். அவ்வாறு அவர் வணங்கி எழுந்து மகிழும் போதில் உன்னுடைய நினைப்பை நிறைவேற்றுகின்றோம் என்று இறைவர் தன்னுடைய திருவடி மலர்களை நாயனாரது திருமுடியில் சூட்டி அருளினார். அப்பொழுது திருநாவுக்கரசு நாயனார் நனைந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார் என்ற திருத்தாண்டகத்தால் போற்றி நினைந்து உருகி விழுந்து எழுந்து நிறைந்து மலர்ந்து உலவாக்கிளி பெற்ற அரியோன் போல மனம் தழைத்தனர். இவ்வாறு நாயனார் அங்கே தங்கி பணி செய்யும் நாட்களில் அருகில் உள்ள திருக்கருக்காவூர், திரு ஆவூர் பசுபதீஸ்வரம்,
திருப்பாலைத்துறை முதலாகிய தலங்களில் சென்று சென்று வணங்கி தொண்டு செய்து கொண்டு திருநல்லூரை ஒருகாலும் பிரியாதே உள்ளுருகி பணிந்து வந்தனர். சிவபெருமானது திருப்பழனத்தை பணிந்து கொண்டு அதன் பக்கத்தில் உள்ள பதிகளையும் வணங்கி நாவுக்கரசர் அப்பூதி அடிகளுடைய தலமாகிய திங்களூரை வந்து அடைந்தார். அந்தணர்களுள் சிறந்த அப்பூதியடிகள் தமது மக்களுடன் சாலைகள், குளம், கூவல், தண்ணீர் பந்தல் முதலிய பலவற்றையும் திருநாவுக்கரசர் பெயரால் பண்ணிய செய்தியை கேட்டு அப்பூதியடிகளின் திருமனையை அடைந்தார். திருநாவுக்கரசு நாயனாரை இதற்கு முன் பார்த்திராத அப்பூதியடிகள் தம்முடைய தியானப் பொருளாய் உள்ள திருநாவுக்கரசு பெருமான் தாமே நேரே வந்தது கண்டு அப்பூதியடிகள் அப்பொழுது மனம் மிகவும் மகிழ்ந்து மனைவியார், மைந்தர், பெரும் சுற்றத்தார்களுடன் களிகூற நாயனாரை தொழுது அவரை திருமணையில் அமுது செய்தருள வேண்டினார். திருநாவுக்கரசு நாயனாரும் சம்மதம் தெரிவித்தார். எனவே அப்பூதியடிகள் பெரும் விருப்பத்துடன் போனகமும் கரியமுது முதலாயினவும் வெவ்வேறு விதங்கள் பெற அமைத்தார். நாயனாரை ஊட்டுவித்ததற் பொருட்டு பரிகலமாக வாழை குருத்து கொண்டுவர திருநாவுக்கரசர் எனும் பெயர் கொண்ட தம்முடைய மூத்த மகனை ஏவினார். மூத்த திருநாவுக்கரசு வாழை குருத்தை அறியும் போது அந்த சிறுவனை ஒரு தழல் நாகம் தீண்டிவிட்டது. அந்த சிறுவன் அதனை வெளிப்படுத்தாமல் சொல்லாமல் விரைந்து வந்து வாழை குருத்தினை தாயாரிடம் கொடுத்து அப்பொழுது விஷம் தலைக்கு ஏறியதால் மயங்கி வீழ்ந்தான். பெற்றவர்கள் அது கண்டு விஷத்தினால் வீழ்ந்தான் என்பதனை குறிகளால் அடையாளங்களால் அறிந்து கொண்டனர். ஆனால் பெரியவராகிய திருநாவுக்கரசு நாயனார் அமுது செய்வதற்கு இது இடையூறாகும் என்று துணிந்து எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் அந்த சிறுவனின் உடலை பாயில் மூடி வெளியே வைத்து பின்னர் திருநாவுக்கரசு நாயனாரை அழைத்து அமுது செய்விக்க விண்ணப்பித்தனர். அவரும் ஆசனத்தில் அமர்ந்தபோது இறைவனது திருவருளினால் உண்மையை அறிகின்றார். எல்லையற்ற கருணை கொண்டு அந்த உடலை கோவிலின் முன்னே கொண்டு வந்து கிடத்தி ஒன்று கொலாம் என்ற திருப்பதிகத்தை பாடி அருளினார். விஷம் நீங்கி பிள்ளை எழுந்தான். பின் திருநாவுக்கரசு நாயனார் அப்பூதியடிகளின் திருமணையில் அமுது செய்தருளி மீண்டும் திருப்பழனத்தை அடைந்து அப்பூதியாரை சொல்மாலை பதிகத்துள் வைத்து சிறப்பித்து பாடியருளினார். அருகே உள்ள திருச்சோற்றுத்துறை முதலான பல தலங்களையும் சென்று வணங்கி திருப்பழனத்தில் பல நாட்கள் நாயனார் தங்கி திருத்தொண்டு செய்து அமர்ந்து அருளினார். தமது தலைமேல் திருவடி வைத்து அருளிய திருநல்லூர் இறைவரது திருவடிகளை நினைந்து கொண்டு காவிரியின் தென்கரை ஏறிச் சென்று திருநல்லூரை அடைந்து பணி செய்து அருளினார். அந்த நாட்களில் திருவாரூரை சென்று வணங்குவதற்கு திருவுள்ளம் கொண்டு திருப்பழையாறை பல தளிகளையும் திருவலஞ்சுழி, திருக்குடமூக்கு, திருநாளூர், திருச்சேரை, திருக்குடவாயில், திருவாஞ்சியம், திருக்கீழ்வேளூர், திருவிளமர் முதலிய பல பதிகளையும் தொழுது திருவாரூரை அடைகின்றார். திருநாவுக்கரசு பெருமான் வந்த பெரும் செய்தி கேட்ட ஆரூர் அடியவர்கள் ஆரூர் நகர் முழுவதையும் அலங்காரம் செய்து வீதிகள் விளங்க மங்களம் செய்து திருமதில் வாயிலிலே வந்து நாயனாரை எதிர்கொண்டனர். நாயனார் அவர்களை வணங்கி தொண்டர்க்குத் தொண்டராம் புண்ணியம் அமன் குண்டரில் பட்டு பிணி ஒளிந்து உய்யப் போந்தேனுக்கும் உண்டாமோ என்று குலம் பலம் பாவரு குண்டர் என்ற திருப்பதிகம் பாடி துதித்து அற்ற உணர்வோடும் அவர்களுடனே திருவீதியுள் புகுந்து திருவாரூர் திருக்கோயிலை அடைகின்றார். அங்கே வணங்கி தேவாசிரிய மண்டபத்தை வணங்கி புற்றிடம் கொண்ட நாதரை நேரே கண்டு தொழுதார். கண்டு தொழுது கீழே விழுந்து உடம்பெங்கும் மயிர்கூச்செறிய கண்கள் நீர் மழை பெய்ய திருமூலட்டானரை போற்றித் திருத்தாண்டகத்தினால் துதித்தார். காண்டலே கருத்தாய் நினைந்திருந்தேன் என்ற பதிகத்தால் திருமுன்பு நின்று துதித்து கோயில் வலம் வந்து வணங்கினார். திருமுன்றில் முன்சார்ந்து ஆரூரரை கையினால் தொழாது ஒளிந்து கனியிருக்க காய்கவர்ந்த கள்வனேன் எனும் திருப்பதிகத்தால் போற்றி அங்கே தங்கியிருந்தார். மார்பு நிறைய வழியும் கண்ணீருடைய திருவடிவும் வாக்கில் திருப்பதிகத் தமிழ் மாலைகளும் திருவடிகளையே சார்வாகும் திருமணமும்
திரு உழவாரப்படையும் தாமுமாக பணி செய்து ஒழுகினார். புற்றிடம் கொண்ட பெருமானை காலங்கள் தோறும் கும்பிட்டு பாடிலம் பூதத்தினானும் என்பது முதலிய திருப்பதிகங்களை பாடி அருளி ஆர்வம் பெருக இவ்வாறு வணங்கிக் கொண்டு இருக்கின்றார். நமிநந்தியடிகள் திருத்தொண்டினை சிறப்பித்து திருவிருத்தப் பதிகம் பாடி திருவாரூர் அறநெறி இறைவரை போற்றினார். அந்த நாட்களில் திருவலிவலம், கீழ்வேளூர், கன்றாப்பூர் முதலிய தலங்களை கலந்து பாடி திருவாரூரில் மீண்டும் அணைந்து அருளினார். அப்பொழுது வீதி விடங்க பெருமானது திருவாதிரை திருவிழாவை அடியார்களுடன் சேவித்து போற்றியிருந்து திருப்புகலூரை வணங்க விரும்பி விடைபெற்று போகின்றார். அதே சமயத்தில் திருஞான சம்பந்த பெருமான் சீர்காழியிலிருந்து புறப்பட்டு சிவத்தலங்கள் பலவும் வழிபட்டு திருப்புகலூர் வந்து முருகநாயனார் திருமடத்தில் எழுந்தருளியிருக்கின்றார். அப்பர் பெருமான் திருவாரூரை வணங்கி திருப்புகலூரை நோக்கி மீண்டு அருளினார் என்று கேட்டு அவரை எதிர்கொண்டு அழைக்கும் விருப்பத்தோடு அடியார் கூட்டம் புடைசூழ திருஞான சம்பந்த பெருமான் திருப்புகலூரின் எல்லையிலே எதிரே வந்து அருள திருஞான சம்பந்த பெருமான் திருப்புகலூர் எல்லையிலே இருப்பதை பார்த்து அப்பர் பெருமானும் திருஞான சம்பந்த பெருமானும் சந்தித்து கொள்ளும் இரண்டாவது சந்திப்பு என்பது திருப்புகலூரில் நடக்கின்றது. அப்பர் சுவாமிகள் பிள்ளையாரை இறைஞ்ச அவரும் எதிர்வணங்கி அப்பரே நீர் வரும் நாளில் திருவாரூர் நிகழ் பெருமையினை வகுத்துரைப்பீர் என்று கூறினார். அப்பர் பெருமான் அதனை என்னவென்று சொல்வேன் என்று முத்து விதானம் எனும் திருப்பதிகம் பாடி திருவாரூர் சிறப்பினையும் திருவாதிரை பெருவிழாவின் சிறப்பினையும் கூறி அருளினார். அது கேட்ட திருஞான சம்பந்த பெருமான், நான் திருவாரூர் சென்று கும்பிட்டு மீண்டும் வந்து உங்களுடன் அமர்வேன் என்று அங்கிருந்தபடியே திருவாரூருக்கு எழுந்தருளினார். அப்பர் சுவாமிகள் திருப்புகலூர் இறைவனை தொழுது பணி செய்து இன்புற்று அங்கே அமர்ந்திருந்தார். சில நாட்கள் சென்றபின் ஆளுடைய பிள்ளையாரும் திருவாரூரினை தொழுது மீண்டு புகலூரில் வந்து அருளினார். திருநாவுக்கரசு பெருமானும் திருஞான சம்பந்த பெருமானை எதிர்கொண்டு இருவரும் திருப்புகலூரிலே எழுந்தருளியிருந்தனர். இருவரும் முருகநாயனாரின் திருமடத்திலே திருப்புகலூரிலே எழுந்தருளியிருந்த இந்த செய்தியினை கேட்டு சிறுத்தொண்ட நாயனாரும் திருநீலநக்க நாயனாரும் அங்கே எழுந்தருள இறைவனது சீரடியவர்கள் பலரும் வந்து கூடி அனைவரும் முருகநாயனாரது திருமடத்திலே ஒன்று சேர்ந்து அமர்ந்து திருத்தொண்டின் நிலையினை உணர்ந்தும் திருப்பதிகச் செந்தமிழின் திறம் போற்றியும் திருத்தொண்டர் பெருமையினை விரித்து உரைத்தும் இவ்வாறு ஒன்றுபட்ட சிந்தையினர் ஆனார்கள். அந்த நாட்களில் சிவ தலங்கள் பலவற்றையும் சென்று தொழுவதற்கு நினைத்து பிள்ளையாரும் நாயனாரும் திருப்புகலூர் தொழுது புறப்பட மற்றைய அடியவர்கள் விடை கொண்டு சென்றார்கள். திருநாவுக்கரசு நாயனார் முன்னே செல்கின்றார். அவரை பின்தொடர்ந்து திருஞான சம்பந்த பெருமான் சிவகையிலே எழுந்தருளி இவ்வாறு இருவரும் திருவம்பர் சென்று வணங்கி திருக்கடவூர் சேர்ந்து இறைவனை வணங்கி அங்கே குங்கிலிய கலைய நாயனாரது திருமடத்திலே எழுந்தருளியிருந்தனர். பின்னர் திருக்கடவூர் மயானத்தையும் திரு ஆக்கூரையும் வணங்கிக் கொண்டு திருவீழி மிளலையில் சென்று வணங்கி நாயனார் திருவீழி மிளலையானைச் சேராதார் தீநெறிக்கே சேர்கின்றாரே என்ற திரு தாண்டகத்தால் போற்றி காதல் சிறந்து ஓங்க அங்கே தங்கி கும்பிட்டு திருத்தொண்டு செய்து கொண்டு அந்த பதியில் அந்த மெய்மை அரும் தவர்கள் இருவரும் அடியார்களும் தங்கியிருந்தார்கள். இவ்வாறு திருவேலி மிளலையில் திருநாவுக்கரசு பெருமானும் திருஞான சம்பந்த பெருமானும் தங்கியிருக்கும் அந்த நாட்களில் மழை வளம் குன்றியது. காவிரி நதியும் பருவம் மாறியது. நீர் வளத்தினால் வரும் உணவு குறைந்தது. வறுமையினால் நாடெங்கும் வர்க்கடமாய் உலகோர் பட்டினியால் வருந்தினார்கள். வீழி மிழலை உடைய சிவபெருமான் பெருமக்கள் இருவரின் கனவிலும் தோன்றினார். கால நிலைமையினால் உங்கள் கருத்தில் வாட்டமுற்றீர்கள். ஆனாலும் கூட உங்களை வழிபட்டுச் சாரும் அடியவர்களுக்கு நீங்கள் உணவு அளிக்கும் பொருட்டு நாம் உங்களுக்கு தினந்தோறும் ஒரு காசு அளிக்கின்றோம் என்று சிவபெருமான் திருநாவுக்கரசு பெருமான் கனவிலும் திரு ஞான சம்பந்த பெருமானின் கனவிலும் அருளினார்.
அதற்கு அடுத்த நாள் பெருமக்கள் இருவரும் திருக்கோயிலிலே வணங்கும் பொழுது கிழக்கு பீடத்தில் திருஞான சம்பந்த பெருமானுக்கும் மேற்கு பீடத்தில் திருநாவுக்கரசு நாயனாருக்கும் அவர்கள் காணுமாறு திருவேழிமிழலை நாயகர் பொற்காசு வழங்கினார். அந்த பொற்காசை கொண்டு அடியவர்கள் வந்து இருபோதும் உண்க என்று பறைசாற்றுவித்து இருவரும் தங்களினுடைய திருமடங்களில் அடியார்கள் எல்லோருக்கும் சோறு இட்டு அளித்து உலகம் காத்தனர். திருஞான சம்பந்த பெருமான் சிவபெருமானின் திருமகனார் ஆதலால் பிள்ளையார் வாசியுடன் காசும் கைத்தொண்டு செய்யும் அடிமையின் காரணத்தினால் திருநாவுக்கரசு நாயனாருக்கு வாசியில்லாத காசும் கிடைத்தது இறைவனின் திருவருளினால். வாசி தீர பாடி திருஞான சம்பந்த பெருமான் வாசியில்லாத காசு பெற்றார். இவ்வாறு திருவருளின் பெருமையினால் உலகம் போற்ற இருக்கும் நாளில் மழை பெய்ய உலகம் மறுபடியும் செழித்தது, வறுமை மாறியது. மற்றைய தலங்களை வணங்க எண்ணி திருவேழிமிழலையை வணங்கி திருமறைக்காடு எனும் வேதாரண்யத்திற்கு இருவரும் சென்று சேர்ந்தனர். திருமறைக்காடு எனும் வேதாரண்யத்தின் திருக்கோவிலில் முறைப்படி வணங்கி உள்ளே புகுந்தனர். வேதங்களால் பூசிக்கப்பட்டு லட்சினை இடப்பட்டு திருக்காப்பு இடப்பட்ட அந்த நாள் முதல் இதுவரை அந்த திருக்கதவு அடைத்தே நிற்கின்றது. அந்த வாயிலின் முன்னே சேர்கின்றனர் திருநாவுக்கரசு நாயனாரும் திருஞான சம்பந்த பெருமானும். மூடியிருந்த அந்த கதவுகளை திறக்க இயலாமையினால் பக்தர்கள் அனைவரும் பக்கத்திலே இருக்கும் வேறு வாயில் வழியாக உள்ளே சென்று இறைவனாரை வணங்கி வருகின்றனர். அதனை கேட்டு அறிந்தார் திருஞான சம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசு நாயனாரும். அப்பொழுது திருஞான சம்பந்த பெருமான் திருநாவுக்கரசு பெருமானை நோக்கி, அப்பரே, நாம் இருவரும் நேரே உள் சென்று இறைஞ்சும்படி இந்த கதவும் திறக்க நீங்கள் பாடுங்கள் என்று அருள, அதனாலே திருநாவுக்கரசு நாயனாரும் பண்ணினேர் மொழியால் என்ற பதிகம் பாடி அருளினார். அதன் பயனை துய்ப்பாராகி இறைவர் பதிக 10 பாட்டு அளவும் கதவும் திறக்கத் தாழ்ந்தனர். திருக்கடைக்காப்பில் நாயனார் இரக்கம் ஒன்றிலீர் எம்பெருமானீரே என்று பாடி இறைஞ்சினார். திருவருளால் கதவு காப்பு நீங்கி திறந்தது. பெருமக்கள் இருவரும் வீழ்ந்து இறைஞ்சி உள்ளே புகுந்து வணங்கினர். பெருமக்கள் இருவரும் வெளியே வந்தபோது நாயனார் பிள்ளையாரை நோக்கி, கதவம் அடைக்கும்படி நீங்கள் பாடியருளுங்கள் என்று அருள, திருஞான சம்பந்த பெருமான் சதுரம் மறை என்ற பதிகம் பாடி அருளவே எடுத்த திருப்பாட்டில் கதவம் மறுபடியும் திருக்காப்பு கொண்டது. அது கண்டு மகிழ்ந்து வணங்கி இருவரும் வெளியே வந்து திருமடங்களில் தங்கி அருளினர். அது முதல் அந்த கதவுகள் திறக்கவும் அடைக்கவுமாக நிகழ்ந்தது. அன்று இரவு தாம் அரிதில் திறக்கப் பாடியமையினாலும் பிள்ளையார் அடைக்கப் பாடிய எளிமையினையும் எண்ணி நம்பர் திருவுள்ளம் அறியாத அயர்ந்தேன் என்று பெரிதும் அஞ்சி இறைவனது திருவடிகளை நினைந்து திருமடத்தின் ஒரு பக்கத்தில் அணைந்து பொருந்திய அந்த உணர்வுடன் திருநாவுக்கரசு பெருமான் துயில் கொண்டு அருளினார். இறைவர் அவரது கனவிலே தோன்றி, வாய்மூரில் இருப்போம், என்னை தொடரவா என்று அருளி மறைந்தார். திருநாவுக்கரசு நாயனார் உடனே துயிலில் இருந்து உணர்ந்து எழுந்து வா என்று போனார். அது என்கொல் என்று பாடி, இது எம்பெருமான் அருள் என்றால் நான் திருவாய்மூருக்குச் செல்வேன் என்று எழுந்து திருவாய்மூரை நோக்கி புறப்பட்டார். இறைவனார் முன் காட்டும் அந்த திருவேடத்துடன் முன்னே சென்றார். நாயனார் பின் செல்ல செல்ல அவர் அணுக முடியாதபடி முன்னே சென்று பொற்கோயில் ஒன்று காட்டி அதனுள் புகுந்து மறைந்து அருளினார். அப்பொழுது நாயனார் சென்ற செய்தியினை கேட்டு திருஞான சம்பந்த பெருமானும் அங்கே எழுந்தருளினார். பிழைத்துச் செவ்வி அறியாதே திறப்பித்தேனுக்கே ஒழிக்கலாமே அன்றி தமிழ் உரைப்பு பாடி அடைப்பித்த பிள்ளையார் ஈண்டு வந்துள்ளார், அவருக்கு ஒழிக்கலாமோ என்று நாயனார் பாடியருள, சிவபெருமான் திருஞான சம்பந்த பெருமான் காணும்படி அவருக்கு காட்சி தர அவர் பாடி தொழுது திருநாவுக்கரசு பெருமானுக்கு காட்ட கண்டு பாட அடியார் பரவக் கண்டேன் என்று பாடித் தொழுதார். இருவரும் திருவாய்மூர் தொழுது திருமறைக்காட்டுக்கு எழுந்தருளி இருந்தனர். அப்பொழுது பாண்டிய நாடு சமண சமயத்தில் மூழ்கி சைவ பொலிவினை இழந்து நின்றது.
அந்த பாண்டிய மன்னவனும் சமணனாயினான். சிவ வழிபாடு குறைந்தது. அது கண்டு வருந்திய மங்கையர்க்கரசி அம்மையாரும் குலச்சிறை நாயனார் எனும் மந்திரியாரும் மதுரைக்கு வந்து எழுந்தருளி சைவ ஸ்தாபனம் செய்து வளர்க்க வேண்டும் என்று திருஞான சம்பந்த பெருமானிடம் விண்ணப்பித்து தங்களினுடைய பரிஜனங்களை அனுப்பியிருந்தனர். அந்த செய்தியினை கேட்ட திருஞான சம்பந்த பெருமான் சமணர்களது வன் செயலை மாற்றி சைவ நெறி விளங்கும்படி தெய்வ திருநீற்றினை எண்ணிக்கொண்டு பாண்டி நாடு செல்ல முடிவு செய்து திருநாவுக்கரசு நாயனாருக்கு சொல்கின்றார். அப்பொழுது திருநாவுக்கரசு நாயனார், சமணர்கள் வஞ்சனையில் மிகவும் வல்லவர்கள், நாளும் கோளும் கூட தீயதாக இருக்கின்றன, எனவே நீங்கள் அங்கு செல்ல வேண்டாம் என்று திருநாவுக்கரசு நாயனார் திருஞான சம்பந்த பெருமானிடம் கூறுகின்றார். திருஞான சம்பந்த பெருமான் அதனை மறுத்து, புத்தரையும் சமணரையும் திருநீறு அழிவிக்கும் இது திடம், இறைவர் துணை நிற்க நாளும் கோளும் நல்லனவாகும். பாண்டி நாட்டில் நானே போய் சமணத்தை சிதைத்து வருகின்றேன், நீர் இங்கே கும்பிட்டு இருப்பீர் என்று உரைத்து புறப்பட்டு எழுந்தருளினார். அப்பொழுது திருநாவுக்கரசு நாயனார் மீண்டும் திருவிழிமிழலையில் சென்று பணிந்து பின் திருவாவடுதுறையில் கும்பிட்டு அங்கே பெருமானை போற்றி பாடி பின்னர் பல பதிகளிலும் வணங்கி பழையாறை வடதளியில் சேர்ந்து திருக்கோயிலை கைகூப்பித் தொழுதார். பழையாறை வடதளி கோயிலை மறைத்து சமணர் அதனை பாழியாக ஆக்கினர் என்று கேட்டு வருந்தி, அங்கே இறைவரின் வண்ணம் கண்டு கும்பிட்டாலன்றி மேலே செல்ல மாட்டேன் என்று துணிந்து சமணர்களின் திறம் அளித்து உம்மை காண நீங்கள் காட்ட வேண்டும் என்று இறைவர் பாதம் நினைந்து கொண்டு அங்கே ஓரிடத்திலிருந்து அமுது செய்யாமல் உண்ணாவிரதம் மேற்கொண்டார் திருநாவுக்கரசு நாயனார். இறைவன் அந்த நாட்டின் அரசனின் கனவிலே எழுந்தருளி சமணர்களின் வஞ்சனையினால் அந்த திருக்கோவில் மறைந்திருக்க தாம் இருந்த அடையாளங்களை சிவபெருமான் அந்த அரசனின் கனவிலே காட்டி சமணர்களின் அந்த ஆக்கிரமிப்பை அகற்றி திருநாவுக்கரசு பெருமான் தம்மை கண்டு கும்பிடுமாறு இறைவன் அருள் செய்தார். அரசனும் அதனை உணர்ந்து அடையாளத்தின் வழி கண்டு சமணர்களை அங்கிருந்து விரட்டிவிட்டு சமணர்களின் ஆக்கிரமிப்பை அகற்றி கோவிலை கண்டுகொண்டு விமானமாக்கி திருநாவுக்கரசு பெருமான் அவர்களின் அடிகளை பணிந்து இதனை அறிவித்தான். திருநாவுக்கரசு பெருமானும் திருக்கோயிலிலே சென்று வழிபட்டு அமணர் மறைத்தாலும் மறைக்க ஒண்ணுமோ என்ற திருப்பதிகம் பாடி இறைஞ்சினார். பின்னர் திருநாவுக்கரசு நாயனார் அங்கிருந்து புறப்பட்டு காவிரியின் இரு கரையிலும் உள்ள தலங்களை பணிந்து பாடிச் சென்றார். திரு ஆனைக்கா, திரு எறும்பியூர், திருச்சிராப்பள்ளி, திருக்கற்குடி, திருப்பராயத்துறை முதலிய தலங்களை வணங்கினார். திருப்பைங்கீலியை அடைய வேண்டும் என்று அங்கே பயணம் மேற்கொண்ட பொழுது வழியிலே வரும் இளைப்பினாலும் பசியினாலும் தாகத்தினாலும் வருந்தினார். ஆனாலும் கூட மனம் சிறிதும் அசையாமல் நாயனார் திருப்பைங்கீலி எனும் தலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். அப்பொழுது இறைவர் திருநாவுக்கரசு நாயனாரின் வருத்தத்தை நீக்குவதற்கு திருவுள்ளம் கொண்டு அந்த வழியில் ஒரு சோலையையும் குளத்தினையும் அமைத்து அந்தணர் வேடத்துடன் வழி போவார் போல பொதிச்சோருடன் எழுந்தருளியிருந்தார். நாயனார் அங்கே அந்த இடத்திற்கு வந்து சேர அந்த வேதியர் திருநாவுக்கரசு நாயனாரை நோக்கி, இந்த பொதிச்சோற்றினை உண்டு இளைப்பு நீக்கி மேலே செல்லுங்கள் என்று கூறினார். திருநாவுக்கரசு நாயனார் அது இறைவனின் அருள் என்று அறிந்தது போல வேதியர் சொல்லினை கேட்டு அந்த பொதிச்சோற்றினை வாங்கி அமுது செய்து இளைப்பாறினார். பின்னர் திருப்பைங்கீலிக்குச் செல்ல புறப்பட அந்த வேதியர் தாமும் அங்கே போவதாய் கூறினார். அவரும் உடன் வந்து சேர திருப்பைங்கீலி நகரத்தின் பக்கத்தில் வரும்போது அந்த வேதியர் மறைந்தார். திருநாவுக்கரசு நாயனார் இறைவர் அடியேனையும் பொருளாக அளித்த அந்த கருணையை இருந்தபடி என்னே கருணை என்று பாடி கண்ணீர் பெருக்கி வீழ்ந்து எழுந்து பரவசமாகி பரவினார். அவ்வாறே பைங்கீலியில் திருக்கோயில் கொண்டிருக்கும் பெருமானை வணங்கியில் இறைவரை துதித்த திருநாவுக்கரசு நாயனார் பின்னர் தொண்டை நாட்டிற்கு பயணம் ஆகின்றார். இறைவர் எழுந்தருளியுள்ள பல மலைகளையும் நாடுகளையும் ஊர்களையும் சென்று வணங்கி
திருவண்ணாமலையை அடைந்து வழிபட்டு திருவருளின் வழியே தொண்டை நன்னாட்டை அடைந்து முதலில் திருவோத்தூரில் சேர்ந்து வழிபட்டு அதற்கு மேலே சென்று காஞ்சிபுரத்தை அடைகின்றார். அடியவர்கள் காஞ்சிபுரம் நகரை அலங்கரித்து எதிர்கொள்ள புகுந்து திருவேகம்பரது கோயிலை அடைந்து வணங்கி அம்மை தழுவக் குழைந்த மேனி பெருவாழ்வை முன் கண்டு இறைஞ்சி கண்ணீர் பெருக பேரன்பு வெள்ளத்தில் மூழ்கித் திளைத்தார். கரவாடும் வன்னெஞ்சற்கு அரியானை என்ற திருப்பதிகம் பாடித் துதித்தனர். கச்சித் திருமயானத்தையும் வணங்கினர். அங்கு தொண்டு செய்து பல நாள் எழுந்தருளி இருந்தனர். அங்கிருந்தபடியே திருமால்பேறு முதலிய தலங்களைச் சென்று கும்பிட்டு ஏகம்பன் கான் அவன் என் எண்ணத்தானே என்று நினைந்து மீண்டும் வந்து கச்சியில் கும்பிட்டு இருந்தனர். பின்னர் திருக்கழுக்குன்றம், திருவான்மியூர், திருமயிலாப்பூர் முதலிய தலங்களை வணங்கி திருவொற்றியூர் சேர்ந்து அருளினர். அங்கு எழுத்தறியும் பெருமானாகிய இறைவரை கண்ணீர் தாரை பெருக மேனியில் பொங்கி மயிர்ப்புலகம் அரும்ப விதிர் விதிர்ப்புற்று விம்மி மனமுருக நின்று வண்டோங்கு செங்கமலம் என்ற திருத்தாண்டகம் பாடி அருளி வணங்கினார். அத்தலத்தில் சில நாள் தங்கி திருக்குறுந்தொகை, திருநேரிசை, திருவிருத்தம் முதலிய பதிகங்களை பாடியும் தொண்டு செய்தும் அண்மையில் உள்ள ஆலயங்களை பணிந்தும் வைகி அருளினார். அங்கிருந்து திருப்பாசூரை வணங்கி முந்தி மூவெயில் என்னும் பதிகம் பாடி பழையனூர் திருவாலங்காட்டை அடைந்து பணிந்து வடதிசை மேல் சென்றருளி பல பதியும் நெடுங்கிரியும் படர் வனமும் சென்று திருக்காரிக்கரை பணிந்து திருக்காலத்தியை அடைகின்றார். பொன்முகலி தீர்த்தத்தில் மூழ்கி திருமலையை வணங்கி மேலே ஏறி காலத்தி மலையெழு கொழுந்தாய் உள்ள இறைவரை வீழ்ந்து இறைஞ்சி மனமும் கண்ணும் களிப்ப பரவசமாய் காலத்தியான் அவன் என் கண்ணுள்ளானே எனும் திருத்தாண்டகத்தால் போற்றி வழிபட்டு அரிதில் புறம்போந்து அத்திருமலையில் திருப்பணிகள் செய்து அமர்ந்தனர். அங்கு பணிந்த குறிப்பினாலே திருக்கயிலையில் இறைவர் எழுந்தருளியுள்ள பெரும் கோலத்தை சென்று நேரே காண வேண்டும் என்னும் காதல் கொண்டனர். காலத்தி நாதரை தொழுது வடதிசை மேல் மிக்க விருப்பொடும் செல்வராய் பெரும் மலைகளையும் கான் யாறுகளையும் அவை தொடர்ந்த நாடுகளையும் கடந்தபின் இறைவரது திருப்பருப்பதத்தை அடைந்தனர். விஞ்சையர், இயக்கர், கிண்ணரர், நாகர், காமசாரிகள் முதலிய தேவஜாதியர்கள் நாளும் வந்து வணங்கும் அம்மலையை வணங்கி பதிகம் பாடி வழிபட்டனர். அதன்பின் தெலுங்கு நாட்டையும் கடந்து கன்னட நாட்டையும் கடந்தனர். அதன்மேல் செறிந்த வனங்களையும் மலை பாதைகளையும் நாடுகளையும் கடந்து மாளவ நாட்டை அடைந்து கடந்து அரிய சுரங்களையும் தாண்டிச் சென்று எங்கும் அறங்கள் நீடும் இலாட பூமியையும் கடந்து பின் பெரிய மலைகள், ஆறுகள், காடுகள் முதலியவற்றை கடந்து மத்திம பைதிரத்தினை சேர்ந்தனர். கங்கையாற்றை கடந்து காசி தலத்தை விருப்போடு பணிந்தனர். தம்முடன் வந்தவர்களை அங்கு விட்டு தாம் மட்டும் தனித்து கயிலை மலை செல்வராய் கங்கையை கடந்தனர். கற்சுரங்களும் வானமளாவ உயர்ந்த காடுகளும் முதலியவற்றை மனிதர் செல்லலாகாத வழிகளாக இருந்தாலும் கூட ஆசை மிகுதியால் நடந்து கடந்து சென்றனர். கிழங்கு, இலை, கனி முதலியவற்றை உண்ணுதலையும் விட்டு இரவும் பகலுமாக நடந்தனர். கால்கள் பரட்டளவும் தேய்ந்தன. கயிலையில் வைத்த ஆசையினால் கைகளினால் தாவி தாவிச் சென்றார் திருநாவுக்கரசு பெருமான். கைகள் மணிக்கட்டு அளவும் தேய்ந்தன. தேய்ந்தாலும் கூட நில்லாமல் அந்த வெம்பரல் புகைமூலும் கடும் கானத்துள் மார்பினால் வருந்தி உந்திச் சென்றனர். மார்பும் தசை நைந்து எலும்புகளும் முறிந்தன. அதன் மேல் உடம்பு முழுவதும் தேயும்படி புரண்டு சென்றனர். உடம்பு முற்றும் தேயவே மேற்செல்லும் புறச்செயலின்றி அவ்வழியில் தமிழாளியார் தங்கினர். நிலை பெற்ற தீன் தமிழால் பின்னும் இவ்வுலகத்து நின்று அவர் போற்றிட வேண்டும் என்னும் திருவுள்ளம் கொண்ட சிவபெருமான் அப்போது அவர் கயிலையை அணைவதற்கு அருள் செய்யாமல் அங்கே ஒரு தடாகத்தையும் உண்டாக்கி தாமே முனிவர் வேடத்தால் எழுந்தருளி வந்து நாயனாருக்கு நேரே நின்று நொந்து நோக்கினர். நாயனாரும் எதிர்நோக்க
உடம்பு அழியும்படி நீர் இந்த கொடிய காட்டில் எதற்கு வந்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு, வடகையிலையில் சிவபெருமான் உமையம்மையாருடன் இருக்கும் பெரும் கோலத்தை காண வந்தேன் முனிவரே, இது என் குறிப்பு என்று திருநாவுக்கரசு நாயனார் கூற, கையிலை மாமலையாவது மனிதர் காணுவதற்கு எளிதாக இருக்கும் மலையா என்ன? தேவர்களும் காண்பதற்கு அரியதாகும். இங்கே வந்து என்ன காரியம் செய்துவிட்டீர்? இனி இம்மட்டில் திரும்பிப் போவதே உங்களினுடைய கடமை என்று முனிவர் அருளினார். அதற்கு திருநாவுக்கரசு நாயனார், இறைவருடைய கையிலை காட்சி கண்டாலன்றி அழியும் இவ்வுடல் கொண்டு மீளேன் என்று நாயனார் மறுத்து கூற, அவருடைய துணிவினை கண்டு முனிவர் வானிலே மறைந்து அசரீரி மொழியாலே, ஓங்கு நாவினுக்கு அரசனே எழுந்திரு என்று கூறி அருளினார். நாயனாரும் ஊறுபாடுகள் முற்றும் நீங்கிய திருமேனியுடன் எழுந்தனர். அண்ணலே, உனது கையிலை திருக்கோலத்தை கண்ணால் காண அருள் புரிவாயாக என்று திருநாவுக்கரசு நாயனார் பணிந்தார். அதற்கு, இந்த பொய்கையுள் மூழ்கி திருவையாற்றில் அத்திருக்கோலத்தை காண்பாயாக என்று இறைவர் அசரீரி மொழியால் அருளினார். நாயனார் வேற்றாகி விண்ணாகி எனும் திருத்தாண்டகங்களினால் துதித்து அருள் ஆணையின்படி பொய்கையுள் மூழ்கினார். ஆதிதேவர் திருவருள் பெருமையை யார் அறிவார்? அங்கே பொய்கையில் மூழ்கிய திருநாவுக்கரசு பெருமான் திருவையாற்றிலே ஒரு வாவியின் மேல் வந்து எழுந்தனர். ஐயாற்றில் சர அச்சரமாயின எல்லாம் சிவமும் சக்தியுமாக பொலியக் கண்டு பணிந்து கொண்டே திருக்கோயிலின் முன் வந்தனர். திருவையாற்று அத்திருக்கோயிலே கையிலை மலை ஆயிற்று. மால், அயன், இந்திரன் முதலிய தேவர்கள் போற்றினர். மறைகள் முழங்கின. சித்தர் வித்யாதரர் முதலியோர் நெருங்கினர். அரம்பையர் காணமும் முழவும் தழைத்தன. கங்கை முதலிய புனித தீர்த்தங்கள் வணங்கின. கணநாதர்களும் பூத வேதாளங்களும் போற்றினர். மற்றுமொரு வெள்ளி மலை போல ரிஷபதேவர் எதிர் நின்றனர். நந்தி பெருமான் திருமுன்னர் சேவகம் செய்தனர். வெள்ளி மலையின் மேல் மரகதக் கொடியுடன் விளங்கும் பவள மலை போல சிவபெருமான் விளங்கினார். இத்திருப்பெரும் கோலத்தை கண்டனர். வாக்கின் மன்னவனான திருநாவுக்கரசு பெருமான் அக்காட்சி அமுதத்தை கண்களால் பருகினார். கைகுவித்து விழுந்து எழுந்து மெய்குலைய திருமுன்பு நின்று ஆடினார், பாடினார், அழுதார், தொழுதார், திருத்தாண்டகங்களினால் போற்றினார். இவ்வாறு சில நேரம் அவர் கண்டுகொண்டிருக்க இறைவர் அக்கோலத்தை மறைத்து அருளினார். நாயனார் வருந்தினர். தாம் கண்ட காட்சி திறனை மாதர் பிறைக்கண்ணியானை என்று திருப்பதிகத்தால் போற்றினார். பின்னர் அத்திருத்தலத்தில் தங்கி திருத்தாண்டகங்கள், திருக்குறுந்தொகைகள், திருநேரிசைகள், திருவிருத்தங்கள் முதலிய பதிகங்களால் போற்றி கைத்திருத்தொண்டும் செய்து அமர்ந்து அருளினார். பின்னர் திருவையாற்றிலிருந்து புறப்பட்டு திருநெய்த்தானத்தையும் திருமழபாடியையும் வணங்கி திருப்பூந்துருத்தியை அடைந்தனர். பொய்யிலியை கண்டேன் எனும் திருத்தாண்டகமும் திருவடிக்கீழ் நாம் இருப்பது என்னும் திருக்குறுந்தொகையும் பாடி அங்குறையும் தம்மை வேண்டி நாம் அடிபோற்றுவதே என்ற குறிப்பு கொண்ட திருவிருத்தமும் பாடி பணி செய்து அமர்ந்தனர். அங்கு இறைவனார் அருள் பெற்று உயர்ந்த திருமடம் ஒன்று செய்து அமர்ந்து அருளினர். அந்நாட்களில் பல்வகை தாண்டகம், தனித்தாண்டகம், அடைவு தாண்டகம், திரு அங்கமாலை முதலிய பதிகங்களை பாடி அருளினர் திருநாவுக்கரசு நாயனார். பின்னர் திருஞான சம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசு நாயனாரும் சந்திக்கின்ற மூன்றாவது சந்திப்பு இப்பொழுது நிகழ இருக்கின்றது. திருநாவுக்கரசு நாயனார் இவ்வாறு திருப்பூந்துருத்தியில் தங்கியிருந்த பொழுது நாயனாரை திருமறைக்காட்டில் பிரிந்து அருளிய ஆளுடைய பிள்ளையாராகிய திருஞான சம்பந்த பெருமான் சமணர்களை வாதிலே வென்று திருநீற்றின் ஒளி விளங்கச் செய்து பாண்டியரது கூன் நிமிர்த்து சோழ நாட்டுக்கு எழுந்தருளி திருநாவுக்கரசு நாயனார் திருப்பூந்துருத்தியில் இருந்ததை கேட்டு அவர்பால் அணைவதற்கு வருகின்றார். திருஞான சம்பந்த பெருமான் திருப்பூந்துருத்தி வருவதை வாகீசராகிய திருநாவுக்கரசு நாயனார் கேட்டு எதிர் சென்றார். நகரின் வெளியே திருஞான சம்பந்த பெருமானின் திருக்கூட்டத்தில் நெருக்கத்தில் யாரும் காணா வகையில் நிலமுற பணிந்து மறைந்த வடிவோடும் உள்புகுந்து பிள்ளையார் ஏறி வரும் மணிமுத்தின் சிவிகையினை தாங்குவாரோடும் தாமும் தாங்கி பெரும் பேறு பெறும்படி நாயனார் திருஞான சம்பந்த பெருமான் ஏறி வரும் அந்த சிவிகையை தாங்கி வருவார் ஆயினார். அதனை எவரும் அறியவில்லை.
உடனே பிள்ளையாரது திரு உள்ளத்திலே வேறொன்று நிகழ அவர் அப்பர் எங்குற்றார் என்று வினவ, அடியேன் முன் ஒப்பற்ற தவம் செய்ததனால் இப்பொழுது உமது சிவிகையை தாங்கும் பேறு பெற்று இங்குற்றேன் என்று அருளினார். அது கேட்டு பிள்ளையார் பெரிதும் விரைந்து அஞ்சி எழுந்து இவ்வாறு செய்து அருளிற்று என்னாம் என்று திருநாவுக்கரசு பெருமானை இறைஞ்சினார். திருஞான சம்பந்த பெருமானுக்கு வேறு எவ்வாறு செய்யத்தகுவது என்று நாயனார் எதிர் இறைஞ்சினார். இவ்வாறு இருவரும் கலந்தருளிப் போந்து பொய்யிலியாரை பணிந்து நாயனாரது திருமடத்தில் அளவளாவி அவரவருடைய போக்கும் வரவும் வினவி கேட்டு மகிழ்ந்து எழுந்து அருளினர். பாண்டிமாதேவியாரது அன்பின் திறத்தையும் குலச்சிறையாரது பெருமையினையும் பிள்ளையார் உரைத்தருள பாண்டி நாட்டுக்கு எழுந்தருள திருநாவுக்கரசு நாயனார் திருவுள்ளம் கொண்டு அருளினார். தொண்டை நாட்டின் நல் தலங்களுக்கு எழுந்தருளும்படி திருநாவுக்கரசு பெருமான் உரைத்தருள அவ்வாறே திருஞான சம்பந்த பெருமானும் பூந்துருத்தி தொழுது புறப்பட்டு அருளினார். திருநாவுக்கரசு பெருமானும் இறைவரிடம் அருள் விடை கொண்டு புறப்பட்டு தென் திசை போய் திருப்புகலூர் பணிந்து மதுரை திருவாலவாய் சேர்ந்தனர். திருந்திய நூல் சங்கத்துள் இருந்து தமிழ் ஆராய்ந்து அருளிய பெருமானது திரு முன்பு சேர்ந்து மகிழ்ந்து பேரானந்த இன்பத்தில் மூழ்கி முளைத்தானை என்ற திருத்தாண்டகம் பாடி போற்றி களி சிறந்தார். மங்கையர்க்கரசியாரும் அவரால் பேறு பெற்ற பாண்டியனாரும் குலச்சிறையாரும் வந்து நாயனாரை அடிபோற்ற அங்கு எழுந்தருளி நேரிசை தாண்டகம் முதலிய தமிழ்களை பாடியிருந்து அருளினார். அங்கிருந்து புறப்பட்டு திருப்பூவனத்தை வழிபட்டு வடிவேறு திரிசூலம் என்ற திருத்தாண்டகத்தால் துதித்துப் போய் திருவிராமேஸ்வரத்தை அடைந்து வழிபட்டு திருநேரிசை முதலான பதிகங்களை பாடி அமர்ந்தனர். பின்னர் அங்கு நின்றும் திருநெல்வேலி திருக்கானப்பேர் முதலானிய தலங்களை வணங்கினார். எப்போதும் மனம் கசிய கண்ணீர் வழிய இடைவிடாது சிவனடி தழுவிய சிந்தையினை உடைய நிலையில் ஒழுகினார். இவ்வாறு பாண்டிய நாடெங்கும் போய் பரவியே சோழ நாட்டை அணைந்து வழியில் முன் சென்ற தலங்களை மறுபடியும் வணங்கிக் கொண்டு போய் பொய் பாசம் போக்குவார் பூம்புகலூர் வந்து அடைந்தனர். திருப்புகலூரிலே இறைவரது திருவடிகளை வணங்கி திருமுன்றிலில் பணி செய்து பேரன்புடன் வைகினார். அந்நாளில் நின்ற திருத்தாண்டகம், தனித்திருத்தாண்டகம், க்ஷேத்திரக்கோவை, குறைந்த திருநேரிசை, தனிநேரிசை, ஆருயிர் திருவிருத்தம், தசபுராணம், பாவநாசப்பதிகம், சரக்கரை திருவிருத்தம் முதலிய எண்ணிறந்த திருப்பதிகங்களை பாடியருளினார். இவ்வாறு திருநாவுக்கரசு பெருமான் பணி செய்யும் நாளில் அவரது நன்னிலைமையினை உலகுக்கு காட்டும் பொருட்டு இறைவர் அருளினாலே உழவாரம் நுழைந்த இடமெல்லாம் பொன்னும் நவமணிகளும் பொலிந்தன. அவற்றை அங்கே அவையெல்லாம் பருக்கை கற்களே என்று பருக்கை கற்களோடு அதனை வைத்து எண்ணி உழவாரத்தில் ஏந்தி வாவினில் புக எறிந்தார். அவ்வாறு பொன்னோடும் மணியோடும் புல்லோடும் கல்லோடும் வேறுபாடு இல்லாத நிலை துணிந்த நாயனாரது முன்பு தேவ அறம்பெயர்கள் விண்ணுலகத்திலிருந்தும் வந்து எழுந்தனர். மின்னல் கொடிகள் இறங்குவன போல வந்து தான நிறை சுருதிகளில் தகும் அலங்காரத் தன்மையில் காண அமுதம் பரப்ப கண்கள் வெளிபரப்பி இசை பாடினார்கள். கற்பகத் தளிர் போன்ற அடிகள் சாரிகை செய்யவும் விரல்களின் வட்டனையோடு கை பெயரவும் கையின் வழியே கண்கள் புடை பெயரவுமாக கொடி போல நுடங்கி ஆடினார்கள். மேலும் அவர்கள் பாடுதலும் ஆடுதல் அலர் மாறி பொழிதலும் கூடுவார் போன்று அணைதலும் குழல விழ ஓடுதலும் மீளுதலுமாகிய பற்பல காமச் செயல்களை செய்யவும் இறைவன் திருவடியில் நினைவு நீங்காத உணர்வுடைய மெய்த்தவமுடைய மேலோராகிய நாயனார் தமது சித்த நிலை சிறிதும் தெரியாமல் தாம் செய் பணியின் தலை நின்றனராய் அவர்களை நோக்கி, உம்மால் குறை உடையேன் அல்லேன், திருவாரூர் அம்மானுக்கு ஆளானேன், உமது பண்பில் படேன், நீவிர் அலையேன்மின் என்று பொய்மாய பெருங்கடலில் எனும் திருத்தாண்டகம் பாடி அருளினார். ஒரு செயலும் செய்ய மாட்டாது அறம்பெயர் இறைஞ்சி அகன்றனர். இந்நிலையை எல்லா உலகும் அழிந்து போற்ற அன்புடைய பக்தியே வடிவாகிய வாகீசர் திருநாவுக்கரசு நாயனார் இறைவரது மெய் அருளினை எய்தும் காலம் அனித்ததாக சில நாட்கள் அங்கு அமர்ந்திருந்தார். அந்தக்கரணங்கள் இறைவனையே பொருந்திய தலைப்பாட்டினாலே தமது புகழாகிய என்னை புகழூர் பெருமான் இனி சேவடி கீழ் இருத்திடும்
என்ற முன் உணர்ச்சியினால் திருவிருத்தங்கள் பலவும் பாடினார். புண்ணியா உன் அடிக்கே போதுகின்றேன் என்னும் திருத்தாண்டகத்தை அருளிச் செய்து சிவானந்த ஞான வடிவே ஆகி இறைவரது திருவடிக்கீழ் எல்லா உலகங்களும் ஏத்த நாயனார் அமர்ந்து அருளினார். வானவர்கள் மலர் மழை பொழிந்தனர். 5 துந்துபிகளும் முழங்கின. எல்லா யோனிபேதங்களிலும் தங்கும் எல்லா உயிர்களிலும் நாயனார் திருவடிப்பேறு அடைந்த சித்திரை மாதத்துச் சதயமாகிய அந்த திருநாளில் உள்நிறைந்த பெரு மகிழ்ச்சி நிறைந்தன. இதுவே திருநாவுக்கரசு நாயனார் பெருமானின் சரித்திரச் சுருக்கம் ஆகும்.